இரியத்த நிறைவு வாய் பேசும். பெருமை இருந்தால் தன்னை வெளிப்படுத்தாமல் போகவே போகாது. இந்த பெருமை மயில் மாதிரி உள்ளே உட்காந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். அடுத்தது அகந்தை. எதுக்கெடுத்தாலும் அகந்தையாக பேசுறது, அகந்தியான ஒரு பேச்சு, மூர்க்கத்தனமான பேச்சு, சண்டைக்கு நிற்கிறது, அதே வேளை இணங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத அருவருப்பான பாவம். அதுதான் சாலமன் சொல்றாரு, நான் அதை வெறுக்கிறேங்கிறார். அதுக்கப்புறம் புரட்டான நாவு, அதை அவன் வெறுக்கிறா, நம்மளும் அதை வெறுக்கணுங்க. தேவச்சனமே, நம்ம வாயில் மற்றவருடைய புரட்டு மாற்றி புரட்டி பேசுகிறோம்ல, அது இல்லை, அதை ஆண்டு வெறுக்கிறார். சாலமோன்னு சொல்ல அதை வெறுக்க சொல்கிறாரு. ஏன்னா தேவனுக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது. தேவச்சனமே, தேவ பிள்ளைகளை, உங்களை தாழ்த்துங்க, தேவனுக்கு பிரியமாக வாழுங்க, தீமையை என்னங்க வெறுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னங்க? நம்ம கூட நிறைய தீமை இருக்குது, நிறைய பொய்கள் இருக்குது, ஏமாற்றத்தனங்கள், கள்ளத்தனங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வெறுக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவச்சனமே, தேவ பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில் இரவில் வந்து நான் உட்கார்ந்து உங்களுக்கு நான் எப்படியாவது கர்த்தரோட வார்த்தை சொல்லணும்னு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் வாசிக்கும்போது இந்த வசனம் என்னோடு கூட பேசுது, உங்களோடு பேசுன்னு விசுவாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா உங்களுக்கு தீமையை நீங்கள் வெறுத்து தான் ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கிற தீமையான எண்ணங்களை, சிந்தையில் ஓடுகிற தீமையான எண்ணங்களை, இருத்தில் ஓடுகிற தீமையான எண்ணம், இது யார் கொண்டு வர நினைக்கிறீங்க? தீமையை யார் கொண்டு வருவா? பிசாசு கொண்டு வருவான். அநேக இருதயங்கள் என்ன களி வச்சாலும், இந்த பன்னி பார்த்தீங்கன்னா, பன்றி என்ன களி வச்சாலும் அது நாத்தடிக்கும். பன்னியோடைய சிந்தனை நிறைய பேர் கொடுக்குது. பன்றி போல அவன் கழுவனா ஏசப்படத்தில் கழி வச்சாலும் அவன் மறுபடியும் போய் அந்த கெட்டதை சாப்பிட்டே இருப்பான். அந்த சுபாவம் ஒரு சிலருக்குள்ள இருதயத்தில் அந்த அருவருப்பு இருந்துகிட்டே இருக்குது, அது உள்ளுக்குள்ளே நாறிட்டே இருக்குது. அருவருப்பா தீமையான எண்ணம், பழி வாங்கிறது, கசப்பு, வைராக்கியம், பெருமை, கோபம், மாம்ச பலனு, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. மாற்றம் ஒன்றும் இல்லை. தேவஜனமே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய மனுஷன் முன்னாடி அப்படி இப்படின்னு பயப்படுறவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஐயோ நடிப்பு எல்லாம் அதை பார்த்து ஏமாந்துட வேண்டாம். உங்களை ரொம்ப புகழ்கிறாங்களா, தயவு செஞ்சு அவங்கள பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. உங்களை பார்த்து ரொம்ப பெரும் பேசுகிறாங்களா, முகத்துதி பேசுகிறாங்களா, அவங்கள பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், யாராவது என்னை புகழ்ந்தாங்க நான் சொல்லுவேன், என்னை புகழாதீங்க, என்னை புகழ்ற தகுதி இல்லை. ஒருவர் தான் இருக்கிறாரு, அதுதான் மகத்துவம் உள்ள, எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். தேவனுடைய மகத்துவம் பெரிது. அதனால் தேவஜனமே, தீமை வெறுங்க, தேவ நாமத்தை மகிம்படுங்க, கர்த்தருடைய நாமத்துக்குன்னு சாட்சியாக வாழுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயம்தான் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு நிறைய இடங்களில் இல்லை. கர்த்தர் அது வசனம் சொல்லு, நான் பிதாவானா எனக்கு உண்டான பயம் எங்கே? அவர் கர்த்தர்னா, அவர் தெய்வம்னா நமக்குள்ள அந்த தீமையை விட்டு விலகணும், கர்த்தருக்கு பயப்படணும், அவருக்கு பிரியமாக வாழணும். அதான் சொல்லுகிறேன், அவருக்கு பிரியமாக வாழுங்க, தீமை வெறுங்க, அகந்தையை விடுங்க, பெருமை விடுங்க, புரட்டான நாவுகளை விடுங்க, தேவனுக்கு பிரியமாக பேசுங்க, தேவ நாமம் மகிம்படுங்க. இயேசு நாமத்தில்